இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி 2 ஆட்டோட நுரையீரல், கல்லீரல், சுவரொட்டி 3யும் சேர்த்து ஒரு அருமையான கிரேவி ரெசிபி செய்யலாமா? இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் பாதி, கோகோனட் ஆயில் பாதி குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 3 பட்டை 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை, பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பாதி வதங்கணும். பாதி வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா 2 இன்ச் அளவுள்ள பட்டையில் ஒரு 7 பட்டை 4 ஏலக்காயை சேர்த்து பவுட்ரு பண்ணி அந்த பட்டை ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா இதோட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இப்போ இதையெல்லாம் ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதோட சேர்த்துட்டு இந்த ஆயிலையே நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சிருக்கிற 2 ஆட்டோடைய 2 நுரையீரல், 2 கல்லீரல், 2 ஆட்டோடைய சுவரொட்டி இதை எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். மேக்ஸிமம் நம்ம ஆட்டோட நுரையீரல் தனியாக, கல்லீரல் தனியாக, சுவரொட்டி தனியாக இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் கிரேவி வச்சு. ஆனால் ஒரு வாட்டி இந்த மாதிரி 3 பார்ட்ஸையும் ஒன்றா சேர்த்து கிரேவி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பார்ட்ஸையும் இப்போ குக்கரில் மசாலா கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் நல்லா இந்த மசாலா கூடயே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேகட்டும். வெந்து கொஞ்சமாக தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுருங்க. விட்டுட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கிரேவியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி இருந்ததுன்னா அடுப்பை ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டு. பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் கூட ஒரு ரசம் வச்சு இந்த கிரேவி மட்டும் கூட இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டோட நுரையீரலும் சுவரொட்டியும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.